உறுப்பினராய் மக்கள் மனிதனை நீங்காத நினைவோடு மக்களின் குரலை சட்டசபையில் ஒழிக்க செய்ததோடு மட்டுமல்லாமல் பல வெற்றி திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஓய்வில்லாத உழைப்பாளியாய் பணியாற்றிய அன்புக்குரிய சிறப்பு விருந்தினர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய பொறுப்பாளர் திரு வி.பி. சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மேனாள் ஒன்றிய பெருந்தலைவராய் ஒப்பற்ற பணியாற்றிய மகத்தான மாபெரும் மனிதராம் பேட்டை சின்னு அவர்களுக்கும் துணைத் தலைவராக இருந்து அவரோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றிய மயில் கே. சுப்பிரமணியம் மொடக்குறிச்சி ஒன்றியத்துடைய துணை பெருந்தலைவர் அவர்களுக்கும் மொடக்குறிச்சி ஒன்றியத்துடைய மேனாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் திருமிகு பழனிசாமி அவர்களுக்கும் ராணி பழனிசாமி அவர்களுக்கும் திரு கே. தங்கவேல் அவர்கள் மாவட்ட விவசாய அணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர் அவர்களுக்கும் அவர்களுக்கு எல்லாம் ஒருங்கிணைந்து ஒப்பற்ற பணியில் உள்ளாட்சியிலே 4 முறையும் நகர்மன்றத்திலே 2 முறை ஊராட்சியிலே 2 முறை என ஒரு குறையும் இல்லாத குறையொன்றுமில்லா ஊராட்சியாக இந்த கஸ்பாப்பேட்டையினை வழி நடத்திய மாபெரும் தலைவராம் கட்சி சார்பற்ற கண்ணியவான் எங்கள் அன்பு தந்தை மேனாள் கபடி வீரர் கே. அர்ஜுனன் அவர்கள் வழி நடத்தினவும் ஏ. குப்புராஜ் அவர்கள் மேனாள் ஊராட்சி மன்ற செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இருவரும் வழி நடத்தின எங்களுடைய சிறப்பு வீரர்கள் தற்பொழுது சாவடி அணி அண்ணா மகேஷ் அங்க ஊறி சாவடி அணியினரோடு தங்களுடைய அறிமுகத்தை தொடக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தினுடைய வளர்ந்து வருகின்ற கல்லூரி காலைகளை உள்ளடக்கிய கடலூர் மாவட்டத்தின் தலைசிறந்த அணியாளர் சாவடி அணியினரோடு தங்களுடைய இணைய அறிமுகத்தினை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையின் கீழே சட்டமன்ற உறுப்பினராய் பணியாற்றிய பெருமைக்குரிய முன்னாள் மொடக்குறிச்சியுடைய சட்டசபை உறுப்பினர் வி.பி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் முன் செல்ல மயில் கே. சுப்பிரமணியம் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் அவர்களும் திரு பழனிசாமி அவர்கள் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கே. குமார் அவர்கள் இமல் வாட்டர் உரிமையாளர் திருமதி அவரது துணைவி திருமதி தேவி கே. குமார் அவர்கள் மேனாள் ஒன்றிய குழு உறுப்பினராய் பணியாற்றியவர் மேனாள் ஒன்றிய பெருந்தலைவராய் பெரும்பங்காற்றி இருக்கின்ற பேட்டை சின்னு அவர்கள் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ராணி பழனிசாமி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட விவசாய பிரிவு பொறுப்பாளர் கே. தங்கவேல் அவர்களும் ஐயா அர்ஜுனன் அவர்கள் ஏ. குப்புராஜ் அவர்களும் அறிமுகத்திலே பங்கேற்றார்கள். அனைத்து நல்வள்ளங்களும் சிறப்பு விருந்தினருக்கான நினைவு பரிசினை வழங்கி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். மேனாள் ஒன்றிய பெருந்தலைவர் பேட்டை சின்னு அவர்களுக்கு ஐயா அர்ஜுனன் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசினை வழங்கி பெருமை சேர்க்கின்றார்கள். முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் திரு பேட்டை சின்னு அவர்கள் திரு மயில் கே. சுப்பிரமணியம் அவர்கள் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஜே.கே. அகாடமியின் பயிற்சியாளர் திரு ஜெகதீஷ் அண்ணா அவர்களை வருக வருக எங்கள் கூட்டி வரவேற்கிறோம். அவருடன் எங்களது ஊருக்கு 2 அணிகளை வருகின்றுள்ள எஸ்டிஏடி பயிற்சியாளர் திரு ராஜேஷ் அண்ணா அவர்களை வருக வருக எங்கள் கூட்டி வரவேற்கிறோம். தேனி மாவட்டத்திலே இருந்து திரைகடல் ஓடி பரவி இருக்கின்ற கபடியுடைய புகழினை உச்சத்திற்கு கொண்டு சேர்த்த ராணுவ விளையாட்டு வீரரும் இந்நாள் பயிற்சியாளருமாகிய தேனி ராஜேஷ் அண்ணா அவர்களை வருக வருக என 7 லைன்ஸ் மற்றும் 7 புல்லட் சார்பிலே வணங்கி வரவேற்கின்றோம். அவரோடு வருகை புரிந்திருக்கின்ற ஸ்டேட் ஜே.கே. அகாடமியுடைய மேலாளர் ஜெகதீஷ் அண்ணா அவர்களுக்கும் எஸ்டிஏடியுடைய பயிற்சியாளர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் 7 லைன்ஸ் புல்லட் சார்பிலேயும் 7 புல்லட் கபடி குழு சார்பிலேயும் ஊர் பொதுமக்கள் சார்பிலேயும் வரவேற்பினை
வரவேற்புகளை வணங்கும் விதமாக JK அகாடமி மட்டுமல்ல அகில இந்திய போட்டிகளை பரிமளித்த தேனி ராஜேஷ் அண்ணா அவர்களுக்கு செலியன் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசினை வழங்கி பெருமை சேர்க்கின்றார். JK அகாடமியுடைய பயிற்சியாளர் திரு ஜெகதீஷ் அவர்களுக்கு எங்களுடைய மகேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் குமார் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி பெருமை சேர்க்கின்றார்கள். இரு அருமையான வளர்த்தெடுக்கின்ற வார்த்தெடுக்கப்படுகின்ற திறமையிலே விருதி கொண்ட தென்னக அணிகளை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற JK அகாடமியுடைய நிறுவனர்களாம் 3 விருந்தினர்களை 7 லைட்ஸ் மற்றும் 7 புல்லட்ஸ் சார்பிலே வரவேற்று வணங்கி மகிழ்கின்றோம். Second right. கடலூர் 2 கடலூர் 3 7 A 2 3க்கு 2 ஒரு புள்ளி முன்னிலையில் கடலூர். தேர்ட் ரைட் கடலூர் தேர்ட் ரைட் செகண்ட் ரைட் சாரி 5க்கு 3 5க்கு 3 தலைவன் 1 இதனை தொடர்ந்து ஆடவடி அணி குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரன்புதூர் அதை எதிர்த்து விநாயகா மிஷன் ஏ இரு அணிகளும் தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் டாக்கல் 2 பாயிண்ட் தாகயம். அம்பையர் விசிலடிச்சா விட்டுருங்கப்பா. செக்யூரிட்டி முன்னாடி வாங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஒருத்தர் வாங்க. ஏங்க விழா கமிட்டி கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. 2 கோடி நடுவுல நிக்காதீங்க. ஒருத்தர் வாங்க. கொஞ்சம் அப்படியே உட்காருங்க. ஃபர்ஸ்ட் ரைட் போங்க. Super tackle 2 point. Yeah, first aid. Yeah, ஒருத்தருக்கு வாங்க. Yeah, நர்ஸ் ஒருத்தருக்கு வாங்க. சார் இரு மைதானங்கள் அவர்களிடம் உரிய முதலுதவி மருத்துவ ஆலோசனைகள் பெறலாம்.
மதிய உணவுக்கான டோக்கன் விழா மேடையில் தங்களது அணியின் பெயரை சொல்லி வாங்கிக்கங்க. டோக்கன் இல்லைன்னா சாப்பாடு செக்ஷனுக்கு அலௌட் இல்லை. டோக்கன் எந்த டீமாக இருந்தாலும் வந்து பேரை சொல்லி வாங்கிட்டு போயிருங்க. நாக் அவுட் போட்டு ஒண்ணுதான் இருக்கு. அடுத்து லீக் போட்டு எல்லா டீமும் கிரவுண்டுக்கு வந்து நின்னுங்க. கொஞ்சம் உட்காருங்க. லைன் நம்பர்ஸ் கொஞ்சம் அவுட்டோட பிளேயர்ஸ் எல்லாம் உட்காருவீங்க. காமெடி கடல் ஒரு 8 5 தென்னிந்தியாவின் வெற்றி முரசொலி இந்திய கபடிக்கு கேட்டு மன்னமாய் உலக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற கபாடி போட்டிக்கு 1,11,111 வழங்கி இருக்கின்ற வள்ளலாம் நேத்ரா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடைய உரிமையாளர் உயர்ந்தது திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் வரி விருது பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களை விழாக்குழு சார்பிலையும் ஊர் பொதுமக்கள் சார்பிலையும் கபாடி விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நடுவர் மக்கள் சார்பிலையும் வருக வருக இரு கரும்புக்கு வரவேற்பதை பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த தொடர் போட்டிக்கு ஈரோடு மாவட்டத்தில் இல்லாத வண்ணம் 1,11,111 வாரி வழங்கி இருக்கின்ற வள்ளல் எங்களுடைய அன்பு சகோதரர் அர்ஜுனன் அவர்களுடைய அன்பு சம்பந்தி நேத்ரா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடைய உரிமையாளர் உயர்ந்தது திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் வருகை விடுத்து மேடை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்களை மக்கள் மன்றத்தின் சார்பிலே மீண்டும் ஒரு முறை கனிவான காலை வணக்கங்களோடு இதய கமலம் விழுந்து தாமரை வடிவிலே வணங்கி வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். ஒன்பதுக்கு 7 அளவல் 2 9க்கு 7 2 புள்ளி வழியில் செக்யூரிட்டி வழியில் நிற்க விடாதீங்க. கேலரி போச்சுங்க எல்லாத்தையும் வழியில் பார்க்க வேணாங்க. எல்லாம் கொஞ்சம் கேலரியில் இருக்கு. கேலரியில் இடம் இருக்கு. இன்னும் ஒரு போட்டி தான் இருக்கு. சிறப்பான அடி கூப்பிட்டாங்க. சூப்பர். அழைக்கின்ற அணிகள் உடனடியாக ஆடுகள் நோக்கி வர வேண்டும். இரு அணிகளும் தலா 9 சுபி 11 9 போட்டு Court number 2, Kadalur district Chavadi versus 7 Knights now the water bowling. The score is level 9 each. அவனை வந்துக்கிற வண்டியில் அதுக்கு முன்னே தாண்டி வந்துட்டேன். நான் அப்படி அவனுக்கு ஃபோன் போட்டு கேளு. சொல்லுப்பா. ஹலோ
10-9 ஒரு புள்ளி முன்னிலை கடலூர் மாவட்டம். களம் 2 10-9 என்ற புள்ளி கணக்கிலே முதல் பகுதி ஆட்டத்திலே கடலூர் மாவட்ட அணியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 7-9 கடலூர் 10. பொன்விழாவை கடந்து புதிய வரலாறு படைத்துக் கொண்டிருக்கின்ற தண்டக போட்டிக்கு வருகிவிருந்து வரலாற்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட காவல்துறையுடைய காவல் மாவட்ட துணை ஆய்வாளர் மேனாள் கபாடி விளையாட்டு வீரர் செயின்ட் ஜோசப் கல்லூரியுடைய விளையாட்டு வீரர் பல்கலைக்கழகத்துடைய அணியின் தலைவர் காவல்துறை மணிமாறன் ஐயா அவர்களையும் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தினுடைய பொறுப்பு செயலரும் கபடி கழகத்திலே இந்திய வரலாற்றினை தன்னுடைய போராட்ட தரத்தாலே விதியை மாற்றி அமைத்திருக்கின்ற புதிய விதியுடைய வெளியாய் பாரதி விளையாட்டு கழகத்துடைய செயலரும் எங்களுடைய பெருமைக்கு பொறுப்பு செயலருமாகிய ஏசி தங்கவேல் அவர்களை வருகிற வரவேற்கின்றோம். ஆட்ட இடைவேளை. சாவடி கடலூர் 11 சாலைன்ஸ் 9. மேனாள் தேசிய விளையாட்டு வீரரும் கரிகாலன் பெண்கள் அணியுடைய ஜலகண்டாபுரம் முருகன் ஐயா அவர்களையும் வருகிற அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு போட்டி மட்டும்தான் இருக்குது. முழுமையான லீக் போட்டி தொடங்குது. எல்லா பிளேயர்ஸும் எல்லா டீமும் கிரவுண்ட்ல வந்து இருக்கணும். இதனை எடுத்த ஆடுகளை போட்டு நான் கேட்டுக்கண்ணா கொஞ்சம் விடாம அடிக்கணும். ஆடுகண்ணா ஆடியோ கேட்டு கொஞ்சம் விடாம அடிக்கணுங்க. குயிக்கா விடாம அடிக்கணும். நடுவர் கிருஷ்ணகுமார் சார் சார் இங்க ஒரே நிமிஷம் ஆடுகளை ஒன்று சார். பதினாறு கடலூர் 10 நாடு கொண்ட ஆடுகளம் 2 தற்போது களம் காண வேண்டிய களமன் 2 குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பூர் அனைத்து விநாயகா செஞ்சு இரண்டிலும் போட்டி முடிவுடன் அடுத்த நொடியை ஆடுகளுக்கு கேட்டுக்கொள்கிறோம். விழாமடி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மேனாள் தேசிய விளையாட்டு வீரர் தனது விளையாட்டு திறத்தாலை வணிகத்துறையிலே அலுவலராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சிறப்பு விருந்தினராகிய திரு பாலு ஐயா அவர்களையும் கரிகாலன் பெண்கள் அணியினுடைய மேலாளர் ஜலகண்டாபுரம் அணியினுடைய சிறந்த மேலாள் விளையாட்டு வீரராகிய திரு முருகன் ஐயா அவர்களையும் வருகிற மீண்டும் ஒருமுறை நாதகமன் மாலை பகுதிகள் சார்பிலே வரவேற்பதை பெருமைச்சுக் கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் வருகை புரிந்து பெருமை சேர்க்க இருக்கின்ற திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி மற்றும் பாரதிதாசன் கல்லூரியுடைய பல்கலைக்கழக அணி தலைவர்
காவல்துறையுடைய மாவட்ட துணை கண்காணிப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு ரவிக்குமார் ஐயா அவர்கள் வருகிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். களம் 2 11-16 என்ற புள்ளி கணக்கில் 5 புள்ளிகள் பின்தங்கிய நிலையை 7 லைன்ஸ் மைதானத்துடைய இரு புறங்களிலேயும் களம் 1 மற்றும் 2க்கான போட்டிகள் நேரடி ஒளிபரப்பு டிஜிட்டல் முறையிலே ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அன்பு சகோதரர்களே, பார்வையாளர்கள் மாநிலத்திலே பற்றாக்குறை இருந்தாலும் கூட நீண்ட தொடுதலிலே டிஜிட்டல் முறையிலே முப்பரிமாண அளவிலான நேரடி ஒளிபரப்பு மைதானத்திலே வெளிப்புறத்திலே இரு திரைகளிலே திரையில் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழாக்குள்ள கொஞ்சம் கீழே உட்காருங்க. செகண்ட் கோட்டில் தெரியும் இது கடம்பன் ஒன்றிலே தொடர்ந்து விநாயகம் சிங்கே அதனை எதிர்த்து குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிப்பதும் ஈரானியிலும் போட்டி முடிந்தவுடன் மறுகிழமை ஆடுகளத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேர்ட் ரைட் இருபத்தி 5-17 26-17 காங்கயம் 26 விவேகானந்தா 17 ஏக குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிப்பதோர் விநாயகம் சிங்கே ஈரானிலும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். விட்டுவிட்டால் விட்டுவிடுங்கள். 27-17 கடைசி 2 நிமிடங்கள். தலைமை ஒன்றிலே கடைசி 2 நிமிடங்கள். விரைந்து ஆடுகள் முன்னிலைக்கு வர வேண்டிய குழு விநாயகா மிஷன் ஏ சேலம் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கும். சார் வாங்க சார், கிரவுண்டுக்கு வந்து வாங்க. மேட்ச் முடிஞ்சிச்சு, வாங்க சார். ஏங்க குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் விநாயகா மிஷன் ஏ கொஞ்சம் குயிக்கா வாங்க பார்க்கலாம். ஆடுகளம் 2லே லீக் போட்டி தொடங்குகிறது. முதல் போட்டியிலே குறைசிங்கம் தூத்துக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் குமாரபாளையம் ஆகிய இரு குழுக்களும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். களம் 2லே இப்போட்டி முடிந்தவுடன் லீக் போட்டி தொடங்குகிறது. முதல் லீக் போட்டியிலே விளையாட வேண்டிய குறைசிங்கம் தூத்துக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் குமாரபாளையம். அதனைத் தொடர்ந்து 2வது போட்டியாக களம் 2லே ஃப்ரெண்ட்ஸ் மணப்பாறை பஞ்சாபி கேசர் நினைவு தஞ்சாவூர் ஆகிய இரு குழுக்களும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிமுகம் இருக்கிறது. போட்டி முடிந்தவுடன் எல்லா அணிகளும் ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறைசிங்கம் தூத்துக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் குமாரபாளையம். இப்போட்டி முடிந்தவுடன் லீக் போட்டி ஆரம்பமாகிறது. முதல் லீக் ஆட்டத்திலே குறைசிங்கம் தூத்துக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் குமாரபாளையம் தயாராக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சார் வாங்க சார். விநாயகா மிஷன் ஏ சேலம் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிப்பதோர் அதனை அடுத்து கோர்ட் ஒன்றிலும் சங்கிலி தொடர் போட்டி ஆரம்பமாக உள்ளது. அதில் முதல் சங்கிலி தொடர் போட்டியிலே அண்மை தமிழ் திருச்சங்கோடு அதை எதிர்கொள்ள வேண்டிய SDATA தேனி. சார் ரெடி ஆயிடுங்க சார். தற்போது நாட்கள் போட்டி ஆடுகளம் 1 விரைந்து களம் காண வேண்டிய அணி பிரியமோடு வருகை தந்து கொண்டிருக்கின்ற பிரீத்தி டிரான்ஸ்னுடைய உரிமையாளர் திரு குமார் ஐயா அவர்களை வருகிறவர்களை வரவேற்கின்றோம். விநாயகா மிஷன் வருகையிலே பெருமை சேர்த்து
பெரியவோடு தனது வருகையை பதிவு செய்திருக்கின்ற பிரீத்தி டேரஸுடைய உரிமையாளர் எங்களுடைய நன்கொடையாளருமாகிய திரு குமார் அவர்களை வருக வருகிற வரவேற்கின்றோம். ஏங்க கிளம்பி வந்து குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் சார் பான்சர் விநாயக மிஷன் ஏ சேலம் அதனையும் அடுத்த முதல் சங்கை தொடர் போட்டி ஆடுகிற மூன்று அன்னை தமிழ் திருச்செங்கோடு SDATA தேனி. This is the first call. அன்னை தமிழ் திருச்செங்கோடு versus SDATA. களம் இரண்டிலே லீக் போட்டி ஆரம்பமாகிறது. போட்டியிலே துணை போட்டியிலே ஆகிய இரு குழுக்களும் போட்டி முடிந்தவுடன் ஆடுகளத்தில் கேட்டுள்ளனர். எங்களுடைய இனிய அழைப்பினை ஏற்று தஞ்சை மாவட்டத்திலிருந்து இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தஞ்சை மாவட்டத்தினுடைய அமைச்சர் கபடி கழகத்தினுடைய செயலரும் தேசிய கபடி வீரருமான இம்மண்ணிலே பலமுறை மிகச் சிறப்பாக விளையாடிய தியாக இளையரசன் அவர்களையும் அவரோடு வருகை புரிந்திருக்கின்ற தஞ்சை மாவட்டத்தினுடைய எங்களுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு செந்தில் அவர்களையும் 7 நைன்ஸ் மற்றும் 7 புல்லட் கபடி குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்பதை பெருமிதம் செய்கின்றோம். பெருமைமிகு போட்டிக்கு வருகையாளர் வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற லக்காபுரம் ஹரிகரன் அவர்களை வருக வருகிற வணங்கி வரவேற்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்ட கபடி கழகத்தினுடைய செயலரும் எங்களுடைய அன்பு சகோதரமாக இலங்கேஸ்வரன் அவர்களையும் அவரோடு வருகை புரிந்திருக்கின்ற மேனாள் விளையாட்டு வீரர் செந்தில் அவர்களையும் வருக வருகிற அன்போடு வரவேற்கின்றோம். எங்கள் விழாக்கள் அமைந்திருக்கும் திரு குமார் அவர்களை வருக வருகிற காலை சுற்று போட்டிகளுக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கலைக்குமார் டெக்ஸோட உரிமையாளர் திரு குமார் அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களை வருக வருகிற வரவேற்கின்றோம். அத்லெட்டிக் கோச் திரு சஞ்சய் ரமேஷ் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். அவரது வருகையை விழாத்தலையில் பதிவு செய்யுமாறு கேட்கிறார். எங்கள் தலைவர் அவருடைய புதல்வரும் தபால் துறையுடைய ஊழியருமாகிய திரு வெள்ளிங்கிரி அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அன்பு சகோதரரை வருக வருகிற வணங்கி வரவேற்கின்றோம். துறையுடைய அலுவலரும் எங்களுடைய அன்பு சகோதரமாகிய திரு வெள்ளிங்கிரி அவர்கள் அன்பு தலைவர் சிக்காரம் அவர்களுடைய புதல்வர் வருகையிலிருந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். அன்பு தம்பி அவர்களை வருக வருகிற வரவேற்கின்றோம். எங்களுடைய தலைமையின் இரண்டிலே கடைசி 5 நிமிடம். அந்த செட்ல ஓட்டுற வெற்றி விநாயகா ஆட்டோ வெளியிடுங்களா ஆடுகிற மூன்றிலே இதனை அடுத்த லீக் சுற்று போட்டி அன்னை தமிழ் திருச்செங்கோடு SDATA தேனி தங்களை தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதனையும் அடுத்து இரண்டாவது சங்கீதம் போட்டி ஆடுகிற மூன்றில் தமிழ்நாடு போலீஸ் சென்னை வெர்சஸ் எனோவா யூனிவர்சிட்டி மங்களூர். அன்பு அழைப்பாளர்களை வருகை குறித்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அவள் பூந்தரை ஹரி அவர்களும் அஸ்லாம் சீசனுடைய உரிமையாளர் சித்திக் அவர்களையும் வருக வருகிற இருகரம் கொண்டு வரவேற்கின்றோம். எங்களுடைய வெற்றி போட்டிக்கு விஜயம் செய்து வாழ்த்தை வருகை புரிந்திருக்கின்ற காவல்துறையுடைய உதவி ஆய்வாளர்
உத்ராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தினுடைய துணைத் தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருக வருகிற 7 லைன்ஸ் மற்றும் 7 புல்லட் கபடி குழு சார்பிலே வருக வருகிற இம்முகத்தோடு இனிய காலை வணக்கங்களோடு வரவேற்கின்றோம். அன்பு விருந்தினர்களாய் அவள் பூந்தொழிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற திரு ஹரி அவர்களையும் ஆஸ்லாம் சில்சிலுடைய உரிமையாளர் திரு சித்திக் பாய் அவர்களையும் வருக வருகிற அன்போடு வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். சரவணா டெக்ஸ்டைல்ஸுடைய உரிமையாளர் திரு சரவணகுமார் அவர்களை அழைப்பாளர் முனைக்கு அருகில்